Good morning, teachers. Welcome to Arna Parasale NM 4th standard day module 4 day 3 can activities பார்க்க போறோம். Small group activity பார்த்தீங்கன்னா reinforcing the story. Do it yourself. இந்த லெசன் நம்ம 4th ஸ்டாண்டர்ட் லெசன். இதை நம்ம ஆல்ரெடி லெசன் நடத்திட்டு இருப்போம். இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம், மேலும் வலுவூட்டுறோம். மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா 4 sets of incomplete sentences. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாடல் சென்டென்ஸு. இந்த சென்டென்ஸ் தான் நமக்கு 4 செட் ஆஃப் சென்டென்ஸை நம்ம எழுதிக்க போகிறோம். ஒன்று ஒன்றா 4 கார்டாக எழுதிக்கிட்டு இந்த மாடல் கார்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடல் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் மை ஃபேவரட் ட்ரெஸ், ஐ ஸ்டிச் இட், ஐ லவ் ஸ்டிச்சிங். இந்த மாடல் சென்டென்ஸை நம்ம பிளாக் போர்டில் எழுதிட்டு இது போலவே 4 குரூப்பாக குழந்தைங்களை பிரித்து உட்கார வச்சுட்டு இப்போ நான் போர்டில் எப்படி எழுதியிருக்கணும் இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் இன்கம்ப்ளீட்டாக நான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன். அதுக்கான ஆன்சர்ஸ் கீழே இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கான கரெக்டான அப்ரோப்ரியேட் ஆன்சரை எடுத்து எழுதணும் அப்படின்னு குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லிடணும். சொன்ன பிறகு குரூப்பாக உட்கார வைக்கிறோம் இல்லைங்களா, ஒரு குழந்தையும் டிஸ்கஸ் பண்ணோம். குரூப்புக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அவங்க அது கரெக்டான ஆன்சர்ஸை எழுதிடுவாங்க. எழுதின பிறகு நம்ம வந்து கிளாஸில் ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு குரூப்லேருந்து ஒருத்தர் எழுந்து அதை சத்தமாக படிப்பாங்க. என்னென்ன சென்டென்ஸ் பார்க்கலாங்களா. திஸ் இஸ் அ ரெட் ரோஸ், ஐ plucked it from my garden, I love gardening. This is a picture, I draw and color it, I love drawing. This is a salad, I cut and chop vegetables to make salad, I love cooking. This is a pot, I made it from clay, I love clay modeling. குழந்தைங்க ஏதாவது தெரியாமல் தடுமாற்றமாக இருந்தால் அந்த குரூப்புக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள அதை முடிக்க வைக்கணும். அதன் பிறகு ஒர்க் புக் பேஜ் நம்பர் 47 இது மாதிரியான சென்டென்ஸ் இருக்கும், அதை அவங்க ஃபில் பண்ண வைக்கணும். அடுத்து 3Bயில் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்டுக்குரிய ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி தான். ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் ஆல்ரெடி நம்ம அந்த லெசன் எடுத்துகிட்டு இருப்போம். அதில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் தான், ஒரு 8 சென்டென்சஸ் இருக்குது. நம்ம வந்து இது பிளாக் போர்டில் எழுதி போட்டுருணும். எழுதி போட்ட பிறகு கிளாஸில் வந்து சிட்டி வில்லேஜ் அப்படின்னு 2 சர்க்கிள் போட்டு எழுதிடணும். சிட்டின்னு எழுதிடணும், இன்னொரு சர்க்கிள் வில்லேஜ்னு எழுதிடணும். டீச்சர் வந்து என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸில் ஒவ்வொரு சென்டென்ஸாக அவங்க ரீட் பண்ணணும். ரீட் பண்ண அது எதுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸுன்றதை பார்த்து சிட்டினா சிட்டியோட சர்க்கிளில் குழந்தைங்க ஓடி போய் நிற்பாங்க. வில்லேஜுக்குரிய சென்டென்ஸ் டீச்சர் படித்து சொன்னாங்கன்னா வில்லேஜ் சர்க்கிளில் ஓடி போய் அவங்க நிற்கணும். இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். தேர் இஸ் ஹெவி டிராஃபிக் அண்ட் அ லாட் ஆஃப் நாய்ஸ். இது வந்து சிட்டிக்குரிய சென்டென்ஸ். த ஃபார்மர்ஸ் ஒர்க் இன் த ஃபீல்ட்ஸ். இது வில்லேஜுக்குரிய சென்டென்ஸ். சில்ட்ரன் பிளே வீடியோ கேம்ஸ். சிட்டிக்குரிய சென்டென்ஸ். சில்ட்ரன் பிளே இன் த பாண்ட். வில்லேஜுக்குரிய சென்டென்ஸ். இட் ஹாஸ் மெனி ட்ரீஸ். இது வில்லேஜுக்குரிய சென்டென்ஸ். இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிராஃபிக் நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன். இதுவுமே வில்லேஜுக்குரிய சென்டென்ஸ். இட் ஹாஸ் மெனி பில்டிங்ஸ். சிட்டிக்குரிய சென்டென்ஸ். சில்ட்ரன் பிளே ஹைட் அண்ட் சீக் அண்டர் த ட்ரீ. இது வில்லேஜுக்குரிய சென்டென்ஸ். நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்ல அதுக்கு ரிலேட்டடான இது சர்க்கிளில் போய் நிற்கணும். அதே நேரத்தில் என்ன சொல்லணும் குழந்தைங்க, இட் இஸ் அ வில்லேஜ். வில்லேஜ் சென்டென்ஸ்னால் சென்டென்ஸில் சொல்லணும். நம்ம வில்லேஜ்னு மட்டும் தான் எழுதியிருப்போம். குழந்தைங்க இட் இஸ் அ வில்லேஜ், இட் இஸ் அ சிட்டின்னு சென்டென்ஸில் சொல்லிவிட்டு ஓடி போய் நிற்பாங்க. அது முடித்த பிறகு ஒர்க் புக் பேஜ் நம்பர் 45 இருக்கிற அந்த மாடலை நம்ம ஃபில் பண்ண சொல்லணும். இப்போ நம்ம சொன்ன அதே மாதிரியான சென்டென்ஸ் தான். சிட்டி வில்லேஜுன்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சிட்டிக்கு நேராக இருக்க சென்டென்ஸ் சிட்டியில் எழுதணும், வில்லேஜுக்கு நேராக வில்லேஜுக்கான சென்டென்ஸை அவங்க எழுதணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.